ஓரியோ குட்டிமா குட்டி போட போகிறாங்க. ஓரியம்மா குட்டி போட போகிறீங்களாடி? இவ குட்டி போட போகிறான்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தாங்க தெரியும். எப்படின்னா, நம்ம முன்ன பின்ன நாய் வளர்த்துருக்கோமா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெரியாது. இருந்தாலும் பொண்ணாய் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரோம்னா அது குட்டி போடும். அதுவும் 8 மாதத்துக்கு பிறகு. இன்னும் இருக்க 2 மாதத்தில் கரெக்டாக 10 மாதத்துலங்க குட்டி போட்டுடுதுங்க. நான் ஓரியோவை தூக்கிட்டு வரும்போது ஒரு மாதம் கூட இருக்குமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் 8 மாதத்தில் அவங்க பெரிய பொண்ணாக ஆயிட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ குட்டி போட்டுடும் குட்டி போடாது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உடனே அழகாக 2 மாதத்தில் சூப்பராக 3 குட்டி போட்டாங்க எங்கள் ஓரியம்மா. நான் சொன்னது முதல் முறையில் தான் 3 குட்டி போட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது தடவை அவங்க நான் விடலை, வெளியில் அதிகமாக விடலை. ஆனால் 3வது தடவையாக 4வது தடவை சரியாக தெரியல. எனக்கு தெரியாமல் ஓடிட்டான். ஓடினதோட அவள் குட்டி போட தயாராக இருக்கா. ஆனால் அதுவே எனக்கு தெரியாது, இவள் குட்டி போடுவாளா போட மாட்டாளான்றது எனக்கு தெரியாது. கடைசியாக ரொம்ப நாள் கழித்து கொஞ்சமாக வயிறு பெருசாகுது. அடடா, என்ன வயிறு பெருசாகுது, சரி உடம்பு உழுதா குண்டாகிறாளான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா குட்டி போடுறதுக்கு தயாராக இருக்காங்க எங்கள் ஓரியம்மா குட்டி போட போகிறது. அதாவது 2 தடவை நான் வேணான்னு விட்டுட்டேன். இப்போ 3வது தடவை 4வது தடவை சரி பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி போட்டாகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னே தாங்க தெரியும் எனக்கு, இப்போ ஓரியோ நம்ம குட்டி போட போகிறா அப்படின்னு. குட்டி போடுற பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப 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 சத்தான உணவு கொடுக்கணும். சத்தான உணவுன்றது ஓரியோ குட்டி மாதிரி ஆளுங்களுக்கு என்னென்னா சிக்கன், மட்டன், அப்புறம் மாடு, அப்புறம் அது எப்படிது காடை, அந்த மாதிரி, அதாவது கவிச்சி ஐட்டமாக கொடுத்தா சத்தாக இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் வாங்கி அவங்களுக்கு கிரேவி மாதிரி பண்ணி முதல்ல இவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துருவோம். ஆனால் 10 நாள் கழித்து கரெக்டாக ஓரியமாக குட்டி போட்டுட்டாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க குட்டி போட்ட வீடியோவும் இருக்குது. ஏன்னா 2யுமே ஒன்றாவே பேசி முடிச்சாச்சுங்க. தனித்தனியாக நான் போடலை. 10 நாளைக்கு முன்னே எடுத்த வீடியோவும் 10 நாளைக்கு பிறகு குட்டி போட்டாங்க இல்லையா, 3 குட்டி போட்டிருக்காங்க. முன்னாடி போட்ட 3 குட்டியோடைய பேர் பார்த்திங்கன்னா அதை விட இருக்குங்க. ஒரே ஒரு பையன் சின்னராசன் போட்டாங்க. நாங்கள் தான் வச்சோம் பேர், மறிக்கொழுந்து மணிமேகலைன்னு வச்சோம். இப்போ போட போகிறாங்க இல்லையா, 10 நாள் கழித்து குட்டி போட போகிறாங்க இல்லையா, வயிற்ற பார்த்திங்களா எவ்வளோ அழகாக குண்டாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப இறைக்குங்க, பார்த்தா பாவமாக இருக்கும். சரி என்ன பண்ணுறது, இப்படி தான் மனுஷாலும் பண்ணு, கஷ்டத்தை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, உனக்கு என்னென்ன தேவையோ நல்லா சாப்பிடு, ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி இவளை அசமடக்கி வயிற்றெல்லாம் நல்லா தடவி கொடுத்துட்டோம். அவளுக்கு ஒரு காயங்கேயும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவள் தொட விட மாட்டா, அப்படியே கடிக்க வருவா, உரும்புவா, நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஆனால் இவள் இது வரைக்கும் கடித்ததே இல்லைங்க, யாரையுமே கடித்ததில்லை, யாரையுமே ஒரு தொந்தரவு பண்ணதே இல்லை. ஆனால் அப்படியே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவான்னா குலைப்பா, உரும்புவா. அந்த குணமெல்லாம் இவகிட்ட அதிகமாக இருக்குது. என்னம்மா சிக்கன் சாப்பிட்றீங்களா? 10 நாள் கழித்து அழகாக 3 குட்டி போட்டிருக்காங்க. அந்த 3 குட்டி என்னென்ன குட்டி, அவங்க எப்படி வளர்கிறாங்கன்றதை நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரியோவுக்கு சிக்கனை நம்ம அதாவது சிக்கன் சமைச்சிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா எடுத்து சாப்பிட்டுடுவோம். சமைக்கும் போதே சாப்பிட்ருவோம். நான்லாம் அப்படி தாங்க, சமைக்கும் போதே சாப்பிட்ருவேன். அதை மாதிரி தான் ஓரியோவுக்கும் என்ன மாதிரி தானே நீயும் சொல்லி சமைக்கும் போதே ஒரு 2 துண்டு 3 துண்டை சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இவளுக்கு எடுத்து கொடுத்தா எவ்வளோ அழகாக குண்டாக இருக்காங்க பாருங்கள். அழகாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. அது மாதிரி இவளுக்கு வெள்ளை சோறே பிடிக்காதுங்க. நல்லா வெரைட்டி சாதம் இருக்குல்ல, அதாவது இந்த சிக்கன் ரைஸு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் எக் ரைஸு, பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை குழம்புனா ஓரியோக்கு அதில் உருண்டை இருக்கும்ல, அதை எடுத்து போட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்து அருமையாக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் இந்த வெள்ளை சோறில் தயிர், பால் இதெல்லாம் பிடிக்காது. அது மாதிரி வெள்ளை சாப்பாட்டு கூட முட்டை உடச்சி சரி போனால் போட்டோன்னு கொடுத்தா அதையும் சாப்பிட மாட்டாங்கங்க. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு ஓரியோ மோசமான ஆள். ஆனால் எத்தனை தடவை இருந்தாலும் நீங்கள் பிரியாணி மட்டும் கொடுங்களேன், கோழிக்கறியே இல்லாமல் ஆட்டுக்கறியே இல்லாமல் பிரியாணி மட்டும், வெறும் பிரியாணியை அப்படியே கொடுங்களேன், அப்படியே அருமையாக ஒரு தட்டு சாப்பாட்டையுமே சாப்பிட்ருவோம். அப்போ பிரியாணி மட்டும் எப்படி இவளுக்கு பிடிக்குது, வெள்ளை சாதம் ஏன் பிடிக்கல,
இவளுக்கு என்னன்னு தெரியல. எல்லா நாய்ங்களுமே இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியாதுங்க. எங்கள் ஓரியோ இப்படி தாங்க. அவளுக்காகவே சிக்கன் பிரியாணி மாதிரி சும்மா லைட்டாக வாசனைக்காக செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அதுவும் மண் சட்டியில் செய்யும் போது சூப்பராக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும். அதுக்காக தான் அடுத்தடுத்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி ஓரியோ குட்டிமா 10 நாள் கழித்து அழகாக 3 குட்டி போட போகிறாங்க. 3 குட்டி போடுறது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:30 மணி இருக்குங்க. 5:30 மணி, அதாவது காலையில் விடிய காத்தால கோழி கூவுது, காக்கா கத்துது. ஓரியோ வந்து எங்களை வந்து ரொம்ப அப்படியே பயந்துக்கிட்டு பிடிச்சிக்க சொல்கிறா. அதாவது கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு உடம்பெல்லாம் தடவி கொடுக்க சொல்கிறா. ஆனாலும் சில நேரத்தில் பயமாக இருக்குது. நான் பயப்படுறேன்னும் போது ஓரியோ என்ன பண்ணுவான்னா உரும்புவா. வீட்டில் இருக்க அக்கா இருக்காங்க இல்லையா, அவளுடைய அக்கா, அவங்களெல்லாம் பார்த்தா அவள் உரும்ப மாட்டாள். அவங்க அக்கா வந்து நல்லா அழகாக தடவி கொடுத்து ஓரியோ அம்மாவை 3 குட்டி 2வது தடவை போட்டிருக்காங்க. ஆனால் 2வது தடவைக்கு மேலே நீ குட்டி போடக்கூடாதுமா அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். அது என்ன சொல்கிறது தெரிலங்க. ரொம்ப கஷ்டங்க அந்த மாதிரி குட்டி போடும்போது அதுங்களுடைய உணர்வு. அதுங்க நம்ம என்ன தான் கட்டி போட்டிருந்தாலுமே சரி ரொம்ப கஷ்டங்க. பாவமாக இருக்கும். ஓடிடுவா. எனக்கு அது தெரியாமல் நான் ஓரியோவை ஒரு தடவை வந்து அடிச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை இப்போ நினைக்கும் போது. என்ன தான் இருந்தாலும் எங்கள் ஓரியம்மா மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு தங்கமான பிள்ளை. என்ன தங்கம்னா, யாராவது தெரியாதவங்க வந்தால் குலைச்சிக்கிட்டே ஓடுறா. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. நம்ம எதற்கு அடித்தா என்ன ஆகும்? கஷ்டம் தானே. இது அதுக்கு புரியவே மாட்டுதுங்க. எப்போவுமே ஓரியோவுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நான் நின்றுக்கிட்டு ஓரியோன்னு கூப்பிட்டா போதும், மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா குலைச்சிக்கிட்டே ஓடுறா. அவங்க பயப்படுவாங்கள்ல. ஏன் இவளுக்கு தெரிய மாட்டுது? உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் இது மட்டும்தான் ஓரியோ. நான் கூப்பிடலன்னா கூட பரவாயில்லைங்க, பேசாமல் இருப்பாள். ஆனால் நான் கூப்பிட்டேன்னா அவங்க கிட்ட ஓடுவா. அவள் ஒன்றும் பண்ண மாட்டா. இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? இவள் என்ன பண்ணுவா, ஏது பண்ண மாட்டா, கடிப்பாளா கடிக்க மாட்டாளா எப்படி தெரியும்? அவங்க என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அடிப்பேன்னு சொல்கிறாங்க. அடிங்கன்னு சொன்னேன் நான். அடிங்க. மனுஷாலை விட நாய் என்னங்க பெருசு? அதாவது என் வீட்டில் இருக்கவங்கள விட என்னுடைய நாய் எனக்கு பெருசு. மற்றவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனுஷாளுங்க, அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய நாய் வந்து சிறுசு. அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். நம்ம வளர்த்துட்டோம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இவளை வந்து அடித்தாலோ யாராவது கொடுமைப்படுத்தினாலோ எனக்கு அதை பற்றி அவங்க எதிர்க்க கவலைப்பட மாட்டேன். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் வளர்த்துட்டோம். நம்ம நாயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வளர்த்துட்டோம். சரி, இப்போ என்ன பிரச்சனை ஓரியோ குட்டிமாவுக்கு? ஒரு பிரச்சனை இல்லை. சிக்கனை சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்திருந்து 10 நாள் கழித்து அழகாக குட்டி வந்து போட்டு கொடுக்கணும். புரியுதா அம்மாக்கு? புரியுதாடி தங்கம்? அவளுக்கு எல்லாமே தெரியுங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறா. யாராவது வந்தால் குலைக்கிறது தான் பிரச்சனையே எனக்கு. பேசாமல் இருந்தால் ஒரு தொந்தரவும் இல்லைங்க. இவ கடிக்கவே மாட்டான். ஆனால் குலைக்கிறத பார்த்தா, இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம்னா வெளியே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கவங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்போ வரவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. இவளை வீட்டுக்குள்ளே போடலாம். எவ்வளோ நேரம் நம்ம வீட்டுக்குள்ளே போடுறது? வீட்டுக்குள்ளே போடும்போது அவள் சில நேரத்தில் வந்து நம்மகிட்ட வந்து அழுது ஒரு மாதிரி சொல்லுவாள். வெளியே போகிற மாதிரி நம்மளை கூப்பிடுவா. அப்போ நான் பரிதாபப்பட்டு என்ன சொல்லுவேன்னா, சரி போ வெளியே போ அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். விட்டதுனால என்னென்னா, யாராவது வந்தால் குலைக்கிறது, அவங்க வரவங்களுக்கு டென்ஷனை கொடுக்கறது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஓரியம்மா அப்படின்னு நான் சொன்னாலும் கேட்குற தன்மை அவளுக்கு கிடையாது. வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன திட்டுறாங்க. நான் தான் என்னமோ ஓரியோவை வந்து அப்படியே வீட்டில் வச்சுக்காமல் வெளியில் அப்படியே விட்டுடுற மாதிரி. எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குங்க. அவள் சில நேரத்தில் வந்து கூப்பிட்டு வெளியே விடுன்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரியும். அப்போ நான் பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ வந்து படுத்து தான் இருக்கும், பேசாமல் படுத்துருக்கும். ஆனால் யாராவது வந்துச்சுன்னா, அதாவது இந்த வேறு நாய்ங்க வந்தாலும் சரி, மற்ற மனுஷாளுங்க வந்தாலும் சரி, பயங்கரமாக கத்துவாங்க. கத்துனோடனே நம்ம போய் பார்த்தோம்னா உடனே மனுஷாள்னா கிட்ட ஓடிடுவா. வரவங்க பயப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு என்ன தெரியும்?
ஓரியோ ஓரியோன்னு கூப்பிட்டா கூட வர்றதே இல்லைங்க. ஆனால் அதன் பிறகு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே சத்தமாக பேசுகிறது, வீட்டில் உள்ள பசங்கிட்ட சண்டை போடுறது, ஓரியோவை ஏன் வெளியே விட்டேன்னு கேட்குறது, இதெல்லாம் காது கொடுத்து அழகாக கேட்டுக்கிட்டே இருப்பாள். கேட்கும் போது அவள் என்ன நினைப்பானா, அழகாக போய் ஒரு இடத்துல படுத்துருவா. அப்போ மட்டும் அவளுக்கு தெரியும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது, ஏதோ ஒன்று தெரியுது. அழகாக போய் படுத்துருவாங்க. மறுநாள் அதே மாதிரியே இப்படி கொடுப்பா பிரச்சனை நம்மளுக்கு. இவளால் இது வரைக்குமே நான் எந்த கஷ்டம் வந்து இவளால் பட்டாலுமே நான் கஷ்டம்னு சொன்னதே கிடையாதுங்க. ஆனால் மற்றவங்க பிரச்சனை கொடுக்கும்போது நம்மளுக்கு இவளால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ நம்ம யார்கிட்ட காமிப்போம்? வீட்டில் உள்ளவங்ககிட்ட தானே காமிப்போம் அந்த சண்டைங்களை, பிரச்சனையை. வீட்டில் உள்ளவங்களும் நம்மளை திட்டுறாங்க. நம்ம ஏன் வந்து நீ ஏன் ஓரியோவை வெளியே விட்டேன்னு என்னை கேள்வி கேட்குறான். அப்போ ஓரியோவால் எனக்கு சண்டை வருது, பிரச்சனை வருதில்ல. இப்போ ஓரியோவை என்ன பண்ணணும்? 2 நாளைக்கு ஓரியோவை வெளியில் எங்கேயாவது கட்டி போட்டுடணும். இல்லையா வெளியிலேயே கடன் சொல்லி அவளை விட்டுடணும். விட மனசே வரமாட்டுதுங்க. கடக்கட்டும் அப்படின்ற மனசே வரல. ஏன்னா இன்னை வரைக்குமே ஓரியோ மேலே கொஞ்சம் கூட வெறுப்பு தட்டவே இல்லை. சரி, எப்படியோ 10 நாள் நீ குட்டி போட்டு தருவியாம்மா? தருவியடி தங்கம். 10 நாளில் பொண்ணு குட்டி போட்டுருமா? சரி, நீ என்ன பண்ணுறனா, போன தடவை ஒரு பையன் 2 பொண்ணு தான் போட்ட. இந்த தடவை நீ 3ஐயும் பையனாக போட்டுரு. ஏன்னா ஏற்கனவே போட்ட குட்டியை நம்ம ஒருத்தவங்ககிட்ட கொடுக்கும் போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது ஆண் குட்டியா பெண் குட்டியான்னு கேட்குறாங்க. ஆண் குட்டினா சீக்கிரமாக வாங்கிட்டு போயிடுறாங்க, பெண் குட்டினா அப்படியே விட்டுடுறாங்க. அதனால் கடவுள்கிட்ட நான் வேண்டிகிட்ருக்கிறது என்னென்னா, எத்தனை குட்டி போட்டாலும் ஆண் குட்டியாக போட்டுடு ஓரியம்மா அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட உனக்காக வேண்டிகிட்ருக்கேன். அதை மாதிரி ஆண்குட்டியாக நீ போட்டினா உனக்கும் நல்லது, உன்னுடைய அம்மா எனக்கும் நல்லது. ஏன்னா பெண் குட்டியாக இருந்தால் வாங்க மாட்டேன். ஆண்குட்டியே வளர்க்க முடியலங்க யாராலையும். ஏன்னா நாயினா எல்லோரும் பயப்படுறாங்க, வளர்க்க தெரியல. அதனால் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ நம்மளால் ஒரு மனுஷாலாலேயே ஒரு ஆண்குட்டியை வளர்க்க முடியலன்னா மனுஷால் பெண் குட்டியை வளர்ப்பாங்களா? அதனால் ஓரியம்மா நீ எத்தனை குட்டி போட்டாலும் சரி, எல்லா குட்டியுமே ஆண்குட்டி தான் போடணும், புரியுதா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஒரு 10-12 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட சேர்த்து குட்டி போட்டு, அதாவது எத்தனை குட்டி போட்டிருக்கா, எப்படி போட்டிருக்கான்ற வீடியோவை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். என்ன இப்போ நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போனால் புதினா ஊறக்காங்க. புதினா ஊறக்காவுக்கு முக்கியமாக புளி வச்சா மட்டும்தான் எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் புளி வச்சு புதினா ஊறக்காய், அதுவும் இல்லாமல் நான் கருவேப்பிலை புதினா ஊறக்காவுக்கு சேர்க்க மாட்டேன். புதினா இருந்தால் கொத்தமல்லி சேர்ப்பேன், இல்லைனா விட்டுடுவேன். வெறும் புதினா மட்டுமே, கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் புளி, வடகம், அந்த மாதிரி கொஞ்சம் கடலைப்பயிறு, உளுத்தம்பயிறு இதெல்லாம் சேர்த்து நல்லா பூண்டு, இஞ்சி தேவையானதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி சூப்பராக அரைச்சி, கூடுதலாக நல்லெண்ணெயோ இல்லை ரீபண்ட் ஆயிலோ ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும் புதினா ஊறுகாய். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இப்படி தாங்க செய்வேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த புதினா ஊறுகாய் எப்போவுமே இருக்கும். ஏன் இருக்குன்னா, நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதில் மீந்துடும். ஒரு வாரத்தில் ஒரு 3 தடவையாவது கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குவோம். ஏன்னா 10 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். அந்த 10 ரூபாய்க்கு வாங்குகிற கருவேப்பிலை கொத்தமல்லியில் ஒரு நாள் கொத்தமல்லி தேவைப்படும், ஒரு நாள் புதினா தேவைப்படும், ஒரு நாள் கருவேப்பிலை தேவைப்படும். அப்போ 3 நாள் வாரத்துக்கு வாங்குறேன்னா ஏதாவது ஒன்று வீட்டில் மீந்துடும். எல்லாத்தையும் ஒரு நாள் சட்னி அரைச்சிருது, இல்லையா துவையல் அரைச்சிருது. இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீந்துச்சுன்னா நீங்களும் இப்படியே செஞ்சு சாப்பிடுங்க. ஓரியோவுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு துவையெல்லாம் பிடிக்காது. வீட்டில் எங்கள் பொண்ணு, சின்ன பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப இந்த புதினா ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அதுக்குன்னே சேர்த்து எப்போவாவது கூடுதலாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுறது, தேவைப்பட்டால் வெள்ளை சாப்பாட்டில் போட்டு சுட சுட கொடுத்துறது. ஸ்கூலுக்குமே சரி, அதாவது காலேஜுக்குமே சரி, இந்த சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிடுறது. இப்போது விறகு அடுப்பில் ஓரியோவுக்கு சாப்பாடு வச்சிடலாம் பாருங்கள். ஓரியோவுக்கு சாப்பாடு வச்சாச்சா? ஈஸிங்க இந்த விறகடுப்பில் சமைக்கிறது.
சிலிண்டரில் சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு தோட்டம் இல்லை, தோட்டம் இருந்துச்சுன்னா அழகாக ஒரு மண் அடுப்பை போட்டோமா, சூப்பராக விறகை வாங்கி போட்டோமா, அழகாக சமைச்சிடுவாங்க. 3 மண் அடுப்பு கூட போட்டுடலாம். இப்போ ஒரு அடுப்பு இருக்கிறதுனால கஷ்டம், 3 அடுப்பு செட் பண்ணோம்னா அப்படியே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அதாவது அரை மணி நேரத்துலேயே 4 மணி நேரத்தை வேலையை முடிச்சிடலாம். ஓரியோடைய நேரம் சூப்பராக வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் முடிஞ்சிருச்சுங்க. ஓரியோ வந்து குட்டி போட தயாராகிட்டாங்க. இப்போது அங்கே இங்கே சுற்றி வராங்க. 10 நாள் ஆன பிறகு அங்கங்கே சுற்றி வராங்க. என்னடா தங்கம் அப்படின்னா ரொம்ப அழுகுறாங்க. என்ன பண்ணுறது? சரி, நான் 2 தலைக்காணி எடுத்து போட்டு மேட் எடுத்து போட்டு அவளுக்கு என்னமோ பண்ணுது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. குட்டி போட போகிறாளா? எனக்கு எப்படிங்க தெரியும் அவள் குட்டி போடுறாளா குட்டி போடலையான்றது எப்படி தெரியும்? ஆனால் கடைசி நேரத்தில் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சுற்றி வரா, இவள் வயிற்றில் குட்டி வச்சுருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. அவங்க அக்காட்ட வந்து என்னை பார்த்தா வந்து உரும்புறா. அவங்க அக்காட்ட வந்து கை கொடுக்க சொல்கிறா, தடவி விட சொல்கிறா. அதனால் கொஞ்ச நேரம் உட்காருமா அப்படின்னு சொல்லி நான் அவளை வந்து உட்கார வச்சுட்டேன். ஆனால் இது வந்து ராத்திரி ஒரு 7-8 மணி இருக்குங்க. 7-8 மணி வரைக்கும் இவளை வந்து அசமடக்கி ஒரு 9-10 மணி வரைக்கும் இவளுக்கு தடவி கொடுத்து எல்லாத்தையும் இவளை சரி பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் சாப்பிடணும், அப்புறம் தூங்கணுமில்ல, இவ கூட உட்காந்துருக்க முடியுமா? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 10-11 மணிக்கு இவளுக்கு வந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து கொடுத்துட்டு தூங்கலை. கிட்ட அதாவது பக்கத்தில் நான் படுத்துட்ருக்கேன், இவளை நான் பார்த்துட்ருக்கேன். அப்படியே நாக்கு கீழே தொங்கி போச்சுங்க. அந்த ஒரு மாதிரி இறைச்சி நாக்கு கீழே தொங்கிடுச்சு. தண்ணி வந்து குடிக்கலை. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்து குட்டி போட்டா இல்லையா, அப்போ இவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்படியே கடன்னு அழகாக போட்டாங்க. ஆனால் இந்த 2வது தடவை போடுற குட்டி அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா ஓரியோ, ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தினாலையுமே நான் வந்து இனி ஓரியோ வந்து குட்டி போடக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேன். இனிமேல் குட்டி போடுவியா நீ? இனிமேல் வெளியே போவியா நீ? ஏன் ஓரியோ வெளியே போவியா? சொல்லு, வெளியே போவியாடி? போவியா வெளியே? பாவம், ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட வலியோடு இருக்கா போல். எப்படியோ ஒரு இடத்துல அவளை வந்து படுக்க போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் கண்ணை மூடி தூங்கலான்னு நினைக்கும் போது மணி 3 ஆயிடுச்சுங்க. ஓரியோ வந்து கத்துறா, நம்மளை வந்து கூப்பிட்றா. சரின்னு எழுந்தி வந்து திருப்பியும் அவளுக்கு தடவி கொடுத்து படுக்க போட்டாச்சு. 5:30 மணி இருக்கும். 5:30 மணி அழகாக எங்கள் பொண்ணு வந்து சூப்பராக முதல் குட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மனுஷால் மாரி வலி வந்திருக்கு போலங்க அவளுக்கு. ரொம்ப வலி. அது மனுஷாலாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, இது வாய் இல்லாத ஜீவன் என்ன பண்ணும் நம்மளுக்கும் தெரியலல்ல. ரொம்ப என்ன பண்ணுறது தெரியல. அவளுக்கு தடவி கொடுத்து அது கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டம். அம்மா இனிமேல் நீ குட்டின்ற வேலையே இருக்கக்கூடாதுன்னு தான் இவன் இந்த குட்டி போட்டு வளர்ந்த பிறகு எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு இவளுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோங்க. ஆமாம், இனி வந்து குட்டி போட்டால் நம்மளால் தாங்க முடியாது. இவ படுற கஷ்டத்தை கண்ணால் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம். என்னடா தங்கம் முடியலையா? சரி படு. ஏண்டா இரு கரெக்டாக 5:30 இருக்குங்க. அவள் ஓரளவுக்கு வலியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வலி இப்படி வலிக்கும் போலங்க அதுங்களுக்கு. கத்துறா, அழுவுறா, நம்மளை தடவி கொடுக்க சொல்கிறா. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம கண்ணால் அதை வந்து பார்க்க முடியல. அது முதல்ல போட்ட குட்டி வந்து அப்படி கிடையாதுங்க. அவ்வளோ ஈஸியாக போட்டுட்டா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து அவள் போடும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு நாக்கெல்லாம் கீழே அப்படியே தொங்கி போச்சு. அதாவது இறைச்சி தண்ணி குடிக்கவே கிடையாது. அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். முதல் நாள் நல்லா சாப்பிட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டீங்க தானே? முதல் நாள் பிரியாணி தானே சாப்பிட்டீங்க? சாப்பிட்டா. ஆமாம், சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் சாப்பிட்ருப்பா. என்னம்மா இப்படியே படுத்திருந்தேனா? அப்போ நான் படுக்க வேண்டாமா? உன் கூட விடிய இருக்க முடியுமா? அம்மாவுக்கு தூக்கம் வரலையாடி? சரி, ஆனால் தொட விடமாட்ற. நீ என்னை தொட விடமாட்ற. அவளுக்கு நல்லா தெரியும் நான் பயப்படுவேன்னு. என்னை மட்டும் எப்போவுமே வந்து அவளுக்கு ஒரு பிரச்சனைனா என்னை தொடவே விட மாட்டா. நான் ஏன்னா ரொம்ப
அழுவனா, அதனால் வந்து அவள் என்னை தொட விட மாட்டான். ஏம்மா வலிக்குதாடி? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் குட்டியெல்லாம் பார்த்துருவீங்கடி. ஐயோ தங்கம், ஏண்டி 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 இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. நீ தான் தொட விட மாட்டிறியம்மா. தண்ணி குடிக்கிறியா? வேண்டாமா. அவளால் முடியல பாருங்களேன், படுக்க முடியல. அதாவது ஒரு மாதிரியாக இருக்குல்ல அவளுக்கு. சரி, நீ எப்போ தான் அப்போ வந்து உங்கள் பிள்ளைங்கள காமிப்ப? உங்கள் குட்டியை எப்போ காமிப்ப? உங்கள் பிள்ளைங்கள காமிக்க மாட்டியா அம்மட்ட? ஏண்டி பட்டு, அம்மட்ட காமிக்க மாட்டிங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும்? ஏம்மா அழுவுற? பொறுமையாக இரு. படுக்க முடியலையா உன்னால்? அவளால் படுக்கவே முடியலன்னு நினைக்கிறேன். டென்ஷனாக இருக்கா. ஏண்டா எழுந்து வெளியே வா. அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா அவள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, ஒரு மூலையில் போய் படுத்துருவா. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:45. கரெக்டாக 5:45 கண் இழுத்துட்டு போய் நல்லா தூங்கிட்டேங்க. நல்லா தூங்கிட்டேன். தூங்குனா ஒரு குட்டி போட்டுட்டா. எனக்கு அது சட்டுன்னு கண்ணு முழிச்சோடனே ஒரு அச்சிச்சோ குட்டி போட்டான்னு சொல்லி நான் வீட்டில் உள்ளவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டேன்னா எல்லோரும் வந்தாச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. தூக்கம் என்னங்க தூக்கம், நம்மளுக்கு உடம்பு என்ன உடம்பு, நம்ம புள்ள அடாடாடா குட்டி போட்டுட்டான்னு அவ்வளோ சந்தோஷம். மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டா. 5:45 போட்டிருக்கா. குட்டிமா போட்டடி ஒரு குட்டியா. இப்போ ஒரு குட்டி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு குட்டி தான் போட்டிருக்கான்னு நினைப்பேன். ஆனால் அப்படி திரும்பி பார்த்துட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி போட்டுருவாங்க. நான் இந்த ஒரு குட்டி போட்டாலும் அவங்க அந்த குட்டியை பார்த்து கரெக்டாக அப்படியே ஃபஸ்ட்டு போட்ட குட்டி கருப்பனும், ஃபஸ்ட்டு போட்ட குட்டி கருப்பந்தான் போல். ஏம்மா ஓரியாம்மா, ஓரியா எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. பிள்ளைய மட்டும் பார்ப்பியா? இப்போ உன்னுடைய முதல் பிள்ளைய நல்லா காவந்து பண்ணிட்டியாடி? முதல் பிள்ளைய நல்லா காவந்து பண்ணிட்டான். சரி ரொம்ப நேரம் ஆகுது, முடிஞ்சிருச்சு போல நினச்சா 2வது குட்டி போட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஒரேம்மா என்னடா இங்கே பாரு. ரொம்ப கஷ்டங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற குட்டியை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி அதுங்க கஷ்டப்பட்டு பார்க்குறமே, ரோட்டில் இருக்க குட்டிங்க எப்படி போட்டிருக்கோம். ஐயோ அதெல்லாம் நினச்சாலே தலையே சுற்றுதுங்க, ஐயோ அதை நினைக்கவே கூடாது. இதை பற்றி எதையுமே நினைக்காத இருக்கவங்கெல்லாம் நல்லா போயிட்டே இருக்காங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணி நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன நீ சரியா போச்சா? ஒரேயோ சரியா போச்சா? குட்டி போட்டிங்களா? உடைய 3 குட்டி போட்டிங்களா? 3மே என்ன குட்டிடா? 3மே என்ன குட்டி? பொண்ணை பொட்டியோ? பொன் குட்டியா போட்டிருக்க? இல்லையா? பையனடி தங்கம். பையனை தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க. தவா அமைதியாக இருக்கா. போன தடவை போடும்போது ஒரு பையன் 2 பொண்ணு. அதோடைய பேர் பார்த்திங்கன்னா மணிமேகலை மறிக்கொழுந்து சின்னராசு. சூப்பரான பேரா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ போட்டிருக்க குட்டிங்களுக்கு என்னென்ன பேருன்றதை பிறகு பார்க்கலாம். என்ன அது முறைக்கிற? இப்போ குட்டி போட்டா பாருங்கள், நம்மளை விடவே மாட்டாங்க. அப்படியே முறைச்சி அப்படியே நம்மளை அப்படியே என்னமோ விரோதி மாதிரி பார்ப்பா.